Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. அதாவது அக்யூஸ் அண்ட் இண்டிக்ட் அப்படின்னு ரெண்டு வார்த்தை இருக்கு. இந்த அக்யூஸுங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் யாரை வேணாலும் குற்றம் சுமத்தலாம். இதை பண்ணார், அதை பண்ணார். அதுக்கு ஒன்றும் பெருசாக ஆதாரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. குற்றம் நிரூபிக்கப்படாமல் கூட ஒருவரை நாம் குறை கூறலாம், குற்றம் சுமத்தலாம். இதுக்கு அக்யூஸ்னு சொல்லுவோம். ஆனால் இதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கையங்களவுமா பிடிச்சி குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது அவர் செய்த குற்றம் கிட்டத்தட்ட ப்ரூவ் ஆயிட்டுது அப்படின்னா அந்த மாதிரி குற்றம் சாட்டுறதற்கு இண்டிக்ட்மெண்ட் INDICT இண்டிக்ட்மெண்ட் என்று அதனை சொல்வார்கள். உதாரணமாக, the grand jury indicted him for murder. அவர் கொலை செய்ததாக கிராண்ட் ஜூரி அப்படின்னா பெருநடுவர் மன்றம் தீர்ப்பு குற்றம் சுமத்தியது. அவர் கொலை செய்ததாக குற்றம் சுமத்தியது. கொலை செய்துட்டார்னே அர்த்தம் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். அக்யூஸ்டுன்னு இந்த இடத்துல போட்டாக்கா அவர் கொலை செய்தாரா செய்யலையா என்று இனிமே தான் ப்ரூவ் ஆகணும்னு அர்த்தம். இதுதான் தி மெயின் அண்ட் த பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் இண்டிக்ட்மெண்ட் அண்ட் அக்யூசேஷன்.